ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா புளிசாத ரெசிபியோட ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் வெங்கடேஷ் பிரியான்னு ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க அம்மா கூட கோயிலுக்காக போயிருந்தாங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பிரசாதமாக புளிசாதம் கொடுத்தாங்களாம். அது வெங்கடேஷுக்கு கிடைச்சிச்சா, பிரியாவுக்கே கிடைச்சிச்சா. வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம், ஏமா கோயிலில் உள்ள புளியோதரை மட்டும் இவ்வளோ டேஸ்டா இருக்கு, வீட்லயும் இதே மாதிரி செய்ய முடியுமாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிரியாவோட அம்மா சொன்னாங்களாம், கண்டிப்பா செய்யலாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் பிரியாவோட அம்மா புளிசாதம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். முதல்ல சாதத்தை நல்லா புலன்னு வடிச்சு ஆற வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், தனியா, கொஞ்சமா கடுகு, இது கூட கொஞ்சமா கருப்பியல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி பவுடரா எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். இதுக்கிடையில ஒரு கிண்ணத்துல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியையும் ஊற வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுல ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் ஊற்றி புளி தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதுல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளிசாத பொடியையும் கொட்டி கெட்டியா ஆகுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அது நல்லா கெட்டியான பிறகு அவங்க ஆற வச்ச சாதத்துல கிண்டி மேல கொஞ்சமா நிலக்கடலையை தூவி இறக்கி பிரியாவுக்கும் வெங்கடேஷுக்கும் கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாவும் வெங்கடேஷும், அம்மா கோயில்ல செஞ்சு கொடுத்த புளியோதரை மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்களாம். அதுக்கு பிரியாவோட அம்மா சொன்னாங்களா, எந்த ஒரு சாப்பாட்டையுமே வேண்டா வெறுப்ப செய்யாம அன்போடு செய்யும் போது அதுல டேஸ்ட் அதிகமாதாமா இருக்கும் அப்படின்னு பிரியாவோட அம்மா சொன்னாங்களாம். 2 பேரும். அதுக்கப்புறம் பிரியாவும் வெங்கடேஷும் அவங்க அம்மா கொடுத்த புளிசாதத்தை விரும்பி சாப்பிட்டாங்களாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் பிரியா, வெங்கடேஷ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேமோட நான் கதை சொல்லணும், உங்க ஃப்ரெண்டோட நேமை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட பார்க்கலாம். டாடா, பாய்.